சொந்தங்களுக்கு வணக்கம். யாழ்ப்பாணம்ன்றா எப்பேற்பட்ட இடண்டாப்பா, தமிழர்களினுடைய ஒரு முக்கியமான ஒரு அடையாளம்னு. ஆனா இன்றைக்கு இந்த விஷயத்தை கதைக்கிறதுக்கு எனக்கு ஒரு விருப்பம் இல்லை என்னண்டா, ஆனா கதைச்சாகணும். ஏனெண்டா இந்த இளம் சமுதாயம் இந்த போதைக்கு அடிமையாகி நாசமாகறாங்கன்னு. முந்தநாத்து யாழ்ப்பாணத்துல ஒரு 26 வயசு இருக்கக்கூடிய ஒரு பொடியன் ஒருத்தர் ஒரு மயங்கிட்டான்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இல்லாட்டி ஒரு கோமாவுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் அவனை காப்பாத்துறதுக்கு, ஐயோ என்ன நடந்துச்சு நண்பனுக்குண்டு தெரியும், அவனுக்கும் தெரியாம எங்க இருக்க போது, அப்ப வைத்தியசாலைக்கு கொண்டு ஓடி இருக்காங்க. அங்க டாக்டர் சொல்லியிருக்கு, அடே அவன் செத்து போயிட்டான்டாப்பா, செத்து போன ஒருத்தனை கொண்டு வந்திருக்கீங்க. என்ன விஷயம்டா, அவன் இறந்து போயிட்டான். அவனுக்கு வயசு 26 வயசு. அவன் ஒரு போதைக்கு அடிமையாகணும் ஒரு இளைஞன், போதை பாவிக்கக்கூடிய ஒருத்தன். இதை நான் சொல்ல இல்லை, டாக்டர் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் 2 நாள் இல்லை. இப்போ உங்களுக்கு வருத்தம்டா, இப்போ எனக்கு வருத்தம்டா, நான் ஹாஸ்பிட்டல் போவேன் தானே, இப்போ எங்களுக்கு இன்ஜெக்ஷன் அடிப்பாங்க தானே மருந்து. ஆனா இவன் ஒரு நாள் 2 நாள்ல 5 வருஷத்துக்கு அதிகமா போதையை பாவிச்சிருக்கிறான். எப்படின்னா கையில் அவனே இன்ஜெக்ஷன் அடிச்சிருக்கான். இன்ஜெக்ஷன் எடுத்துதான், அதாவது அந்த போதையை பயன்படுத்தி அந்த இன்ஜெக்ஷன் போல தான் எடுத்திருக்கான். இப்படி 5 வருஷமா பயன்படுத்தியிருக்கான். அப்ப அவனுக்கு போதை இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. சாப்பிட்றானோ பச்சை தண்ணி தேவையோ அதெல்லாம் தேவையில்லை. நம்மளா ஒருத்தனுக்கு பசி எடுத்தா சாப்பிடுவாங்கண்ணே, தாகம் வந்தா தண்ணி குடிப்பாங்க. ஆனா இந்த போதைக்கு அடிமையாகன இந்த மாதிரியான தம்பிமார்களுக்கு என்னண்டா, அந்த இன்ஜெக்ஷன் அடிச்சாதான் வேலை செய்யும் மூளை, இல்லாட்டி வேலை செய்யாது. அது கடும் காசு வேற. அப்ப இதை ஒரு 5 வருஷமா பாவிச்சு ஏலாம முடியாத கட்டத்துல மூளையெல்லாம் மங்கி போய் கோமா நிலைக்கு போய் அவன் உயிரே போயிருச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு 5 வருஷம் பாவிச்சு ஒரு இளைஞன் யாழ்ப்பாணத்துல முந்தநாத்து உயிரிழந்திருக்கிறான். அதுவும் போதைய இன்ஜெக்ஷன் மூலம் எடுத்து, ஊசி மூலம் எடுத்து 5 வருஷத்துல வாழ்க்கை முடிஞ்சனே. யாழ்ப்பாணம்டா எப்பேற்பட்ட ஒரு இதுடாப்பா. சின்னன்லையெல்லாம் நான்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். கூடுதலா யாழ்ப்பாணம்டா கடுமையா கதைப்பாங்கல்லடா. என்னதான் செஞ்சாலும் யாழ்ப்பாணத்துல உள்ளவங்களெல்லாம் கடுமையா படிப்பாங்கள்டாப்பா. கடுமையா ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சு அதை செஞ்சு முன்னுக்கு வந்துருவாங்க. முக்கியமா படிப்புண்டா நெருப்பு மாதிரி இருப்பாங்கன்ற மாதிரி கடுமை. இப்பயும் கதைக்கிறவங்க தான் இல்லைன்னு இல்லை. ஆனா இந்த இப்போ உங்களுக்கு தெரியும், சில நாட்களுக்கு முதல் இந்த ஓலவல் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ரிசல்ட்ஸ் பெறுபேறுகள் வெளியாகணுச்சு. அதுல கடுமையா யாழ்ப்பாணம் கடுமையா கீழே விழுந்திருந்துச்சு, வீழ்ச்சி அடைஞ்சிருந்துச்சு. ஏன், என்ன காரணம்? இப்படி போதையில போனா என்னட்டு படிக்க முடியும்? எல்லாரையும் சொல்லக்கூடாது, சில பேர் செய்யறதுனால. ஆனா அதிகமா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போறாங்க. அப்ப பெற்றோர்களே நீங்க முதலாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும். இந்த அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சி. பணத்தை வாரி கொடுத்து, பைக்கையும் காரையும் சாவியையும் கொடுத்து, பணத்தையும் சும்மா எல்லாம் கையுக்கு அளவுக்கு மீறி கொடுத்தா என்ன செய்வான்? அளவுக்கு மீறின அமுதமும் நஞ்சே. அப்ப அவன் தவறான பாதையில போவானே. போதைகள் சும்மா 500 ரூபா 100 ரூபா கொடுத்து வாங்கலாம், கடும் காசு தேவை. அப்ப அந்த போதைகளை வாங்குறானுகள், இன்ஜெக்ஷன்ல அடிக்கிறானுகள், வெட்டுவானுகள், கொத்துவானுகள், திடீரென்று பெரிய அட்டகாசம் பண்ணுவானுகள், திடீரென்று உயிரே போயிருமனே. இப்ப யோசிச்சு பாருங்க, இறந்து போனா, கல்யாணம் கட்டின ஒரு ஆள் இது போல இறந்து போனா, மனைவி பிள்ளைகளினுடைய நிலைமை கொஞ்சம் கூட யோசிக்கிற இல்லையாடாப்பா. இது யாழ்ப்பாணத்துல மட்டுமில்லை. இப்போ ஒரு யாழ்ப்பாணத்துல நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இது எல்லா இடத்துலயும் நடக்குது. திருகோணமலையில நடக்குது, மட்டக்களப்புல நடக்குது, மன்னார்ல நடக்குது, யாழ்ப்பாணத்துல நடக்குது, கொழும்புலையெல்லாம் தலைவிரிச்சாடுது. எவ்வளவு மோசமான சம்பவங்கள்டாப்பா நடக்குது. ஆனா யாழ்ப்பாணத்துல நடக்குதுன்றத கேள்விப்படக்குள்ள இந்த மாதிரியான சம்பவங்கள்டக்குள்ள கடும் கவலையா இருக்குது. அப்ப நான் நேத்து ஒரு ஆட்டோல போகும்போது ஒரு அண்ணா ஒருத்தர் சொல்றேன், தம்பி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க கதைக்கிற, நீங்க நானும் பாக்குறேன்னா. ஆனா என்னண்டா, அவரும் ஒரு 2 பொம்பளை பிள்ளைகளை சில நாட்களுக்கு முதல் ஏத்திட்டு போனேன் திருகோணமலையில. என்னண்டா தம்பி, அந்த பொம்பளை பிள்ளைகள் சின்ன தங்கச்சிமார்கள், பொம்பளை பிள்ளைகள் கூட சொல்ல முடியாது, தங்கச்சிகள், சின்ன பிள்ளைகளா. அப்ப எங்கேயோ படிச்சுட்டு எங்கேயோ போகுதல் போல அவர் திட்ட தெளிவா சொல்றாரு. எனக்கு சில விஷயங்களை சொல்ல முடியாது. அந்த திங்ஸ்கள் அது இதெல்லாம் பார்க்கக்குள்ள அந்த தங்கச்சிமார்கள் போதை பாவிக்குதுங்களா, திட்ட தெளிவா தெரியுதுன்னு சொல்றாரு. அப்ப அவர் ஹயருக்கு போறவர் அனாவசியமா இதுகளை சொல்ல முடியாதானே. அப்ப அந்த அளவுக்கு சீரழிஞ்சு போகுது இன்றைக்கு பொம்பளை பிள்ளைகள், பெண்கள் இந்த போதைகளுக்கு. எனக்குண்டா தெரியல யாழ்ப்பாணம் எல்லாம், யாழ்ப்பாணத்தினுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகுது, தமிழ் சமுதாயத்தினுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகுது தெரியா. அதாவது இளம் சமுதாயம் மொத்தமாவே சீரழிஞ்சு போகுது போல மோசமா இருக்கு இடாப்பா. அதே மாதிரிக்கு இந்த வெளிநாடுகளுக்கெல்லாம் போறாங்க, ஒரு நல்ல கோர்ஸ், ஏதாவது ஒரு வெளிநாடுகளுக்கு போனா ஒரு ஏதாவது ஒரு படிப்பு ரீதியா சரியான ஒரு கல்வியை கற்று, சரியான ஏதாவது ஒரு தொழிலை கற்கை நிறைய ஒரு கோர்ஸ் மாதிரிக்கு படிச்சு சரியான முறையில வெளிநாடுகளுக்கு போனா ஏதாவது ஒரு சரியான தொழிலை செய்யலாம். ஒன்றுமே இல்லாம ஏதாவது ஒரு தொழிலை செய்யணும்ட்டு
வெளிநாடுகளுக்கு போறாங்க. ஒரு உதாரணத்துக்கு துபாய் எடுத்துக்கொண்டா, துபாயில போய் ஒரு டீ கடையில வேலை செய்யறாங்கன்னு வைங்களேன், நம்ம நாட்டு காசுக்கு 1,00,000 சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம். அப்ப அவனுக்கு இருக்கிற மேலதிக நேரத்தை அங்க போதை விற்கிறவன் அது விற்கிறவன்லாம் வந்து அவங்கள மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அங்க அதை பழகி போட்டு இங்க நாட்டுக்கு வந்து இன்னும் ஒரு 5 பேருக்கு அதை பழக்கி விடுவான். இப்படி சீரழிஞ்சு போகுதானே. ஒரு உதாரணத்துக்கு நான் உன்ன சொல்றேன், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குதுடாப்பா. பொம்பளை பிள்ளைகள்லாம் சீரழிஞ்சு போகுது, சமுதாயம் சீரழிஞ்சு போகுது. இன்றைக்கு யாழ்ப்பாணம் தமிழர்களினுடைய ஒரு முக்கியமான ஒரு அடையாளமா இருக்கக்கூடிய பெருமையா இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் கதைக்கிறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி ஒரு இளைஞன் இறந்து போயிருக்கிறான்றதை கதைக்கிற நிலைமையில இருக்குண்டா எவ்வளவு துன்பமா இருக்கு, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. கட்டாயம் இது மாறணும்னா பெற்றோர்கள் முதலாவது புரிஞ்சு கொள்ளணும். அரசாங்கம் இதை வந்து மாத்தும், காவல்துறை வந்து இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து அடக்கும். இது போல வந்து நினைச்சு கொண்டிருந்தா, வாய்ப்பாத்து கொண்டிருந்தா கடைசி வரைக்கும் எங்கட சொந்தங்கள், எங்கட பிள்ளைகள், எங்கட சமுதாயம் தான் சீரழிய போகுது. அதனால நாங்க தான் எங்கட பிள்ளைகளை பாதுகாக்கணும். அளவுக்கு மீறி அதையும் செய்யாதீங்க, உங்களோட கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க. அவங்களுக்குன்ற ஒரு எதிர்காலம் வந்து உருவாகுற வரைக்கும் நீங்க உங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கொள்ளுங்க. இதை தான் சொல்ல முடியும் சொந்தங்களே. ரொம்ப கவலையா இருக்கு எனக்குண்டா தெரியல. இளம் சமுதாயம், முக்கியமா தமிழ் சமுதாயத்தினுடைய அடுத்த கட்ட எதிர்காலம் எல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்குண்டா தெரியா. நன்றி சொந்தங்களே, இன்னொரு விஷயத்துல சந்திப்போம். நன்றி.